பருவமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து அடுத்த 3 மணி நேரம், அதாவது காலையிலிருந்து இப்ப உள்ள 3 மணி நேரத்துல அதே பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலை பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதுல குறிப்பா இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை தென்கிழக்கு மற்றும் அதன் அருகில் உள்ள மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து நாளை மறுநாள் 26ஆம் தேதி வாக்குல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் எனவும் 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதன் அருகில் உள்ள மேற்கு மத்திய வங்கக்கடல்ல புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றிருந்தது. அது மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கரையை கடக்கும் என தெரிவித்திருந்தார்கள்.